ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன், அதாவது காரக்குழம்பு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி, சிக்கன் வாங்கினோன்னே பசங்க பிரியாணி கேட்டாங்கன்றதுனால சீரக சாம்பார் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரியாணியே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐட்டம் என்ன கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட்டு, அப்புறம் சிக்கன் கபாப் மசாலா, அப்புறம் வாழைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அது முருங்கைக்காய், அதுக்கப்புறம் தக்காளியுமே வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு, அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நூக்கலும் பட்டை அவரைக்காய் இருந்துச்சு. இது வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எப்பயோ ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால் வந்து நூக்கல் அதுக்கப்புறம் பட்டை அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உள்ளே இன்னுமே நூக்கல் இருக்குது, நான் வெளியே எடுக்கலை. இதுதான் வந்து வாங்கிட்டு வந்த ஐட்டமு. இன்னொரு முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வாங்கிட்டு வந்தாங்க. இதை வந்து சேலட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்குன்ட்டு வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து அதுக்கு பெரிய மிளகாயாக வந்து ஒரு 10 மிளகாய் வந்து காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கிண்ணத்தில் அந்த மிளகா போட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி வந்து இது வந்து ஒரு 1/4 ஹவர் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த மரத்தூள் இருக்கும், அதெல்லாமே வந்து க்ளீனாக கழுவி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்தே கொஞ்சமாக வந்து 65 போட்டுக்கலாம், கொஞ்சம் வந்து பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு. ஏன்னா தேர்ஸ்டே வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் வந்து நைட்டுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காலி பண்ணிடலான்ட்டு. இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பாதி வந்து நான் கபாப்க்கு எடுத்துக்கிறேன், சிக்கன் 65க்கு. இதை எடுத்து இதுக்கு வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து 65க்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டு இது ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து இது வீடியோ போட்டிருக்கேன், இல்லாதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆச்சுது தேய்ச்சது வந்து நான் ரெண்டுமே வந்து சிக்கன் 65 மசாலாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மசாலா கிடைக்குதோ அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வந்து இதை வந்து நம்ம இதில் கொஞ்சமாக லெமன் பிழிய போகிறோம். லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 லெமன் அளவுக்கு பிழிஞ்சிக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அதுலேயே வந்து தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நம்ம அரைய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு. நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பொடிசாக வந்து நம்ம அரிஞ்சிக்கலாம், நீளமாக வந்து அரிஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக அறிகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிரியாணியில் இருக்கிறதே தெரியாது. ஒரு பெரிய வெங்காயம் மாத்திரம் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா வந்து கொஞ்சமாக கிள்ளி எடுத்துக்கலாம். இதை வந்து கிள்ளி எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போது கிள்ளி நான் இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தக்காளி வந்து நம்ம அரைஞ்சிக்கலாம். அதுவுமே வந்து இந்த மாதிரி நீளமாக அரைஞ்சிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன், சின்ன தக்காளி இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாவும் ஊறிடுச்சு. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பட்டை லவங்க மசாலாவும் வச்சுட்டேன். மிளகா வந்து ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் எப்போது ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஊற வச்சுக்கோங்க அரிசியை. இப்போது பிரியாணிக்கு வந்து பிரியாணி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை லவங்கம் எல்லா மசாலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருக்கோங்க. இதில் வந்து வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்க்குறேன், நிறைய இல்லை, கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான
டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் பிரியாணி தான் சொல்லுவேன். ஏன்னா அது ரெடி பண்ணுற வேலை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் முட்டை வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலே புதினா கொத்தமல்லி 2மே சேர்த்துருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா இது ஓரளவுக்கு கலந்து விட்டோடனே நம்ம மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான். இந்த மிளகா வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது, கலரும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து காரம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பச்சை வடை போனதும் நம்ம தயிர் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு இது மூடி வச்சிடலாம். அப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சேர்த்து இந்த சிக்கனை கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆம்பூர் பிரியாணிக்கு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது திறந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து ஆழாக்குன்னு பார்த்திங்கன்னா 1.5 ஆழாக்கு சேர்த்தேன். நான் வந்து இந்த குட்டி டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் வந்து ஒரு ஆழாக்கு எனக்கு. அதனால் 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி போட போகிறதுனால கொஞ்சம் உப்பு சுருக்குன்னே இருக்கட்டும். இப்போ இது மூடி வச்சிடலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இருத்து சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் தவா வந்து தம் போடுறதுக்காக பற்ற வச்சுருக்கேன். அது ஸ்லோவில் இருக்குது. தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம தம் போடுறதுக்கு. அதனால தான் நான் வந்து பற்ற வச்சுட்டேன் ஒரு பக்கம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்ததும் இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை தம் போட்டுடலாம். இப்போ நான் பின்னாடி பக்கம் தம் போட்டுடுறேன். போட்டுட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் வந்து 65 போட்டுக்கலாம். அந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நான் இரும்பு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது ஊறின அந்த 65 சிக்கனை வந்து நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இடுக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்ரெடி நான் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் மாதிரி யூஸ் ஆகுது. இது வந்து நான் 20 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். நான் லாஸ்ட்டாக ஒரு கணேஷ் அது வீடியோ போட்டிருக்கேன், அங்கே தான் வாங்கினது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் தான். ஆனால் நல்லா ஒர்த்துன்னே சொல்லலாம். இப்போ 65 நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமே வந்து இது ஒரு 2 பேட்சாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இது வந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே வந்து என் பெரிய பையன் வந்துட்டான், மம்மி எனக்கு ஒரு சிக்கன் பீஸ் கொடுங்கன்ட்டு. இருடா எடுத்துகிட்டு தரேன்னு சொல்லிட்டு அவன் போடுறதுலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போட்டோன்னே எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடித்தோன்னா சுட சுட அவங்களுக்கு பரிமாறிட்டேன்னா அப்புறம் பாப்பாக்கும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்புறம் நானும் சாப்பிடுவேன். இப்போது இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துட்றேன். இதுவுமே வந்து நல்லா பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து மசாலா பிரியலை, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அப்படி நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா பிரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க, முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து பொரித்து எடுத்ததில் கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆனியன் போட்டு இதை கலந்து வச்சிடலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி அந்த மாதிரி அமைக்க பார்த்தா நல்லா வந்து குக்காயிருக்கு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நைட் பார்த்திங்கன்னா பிரியாணி தான். உங்கள் வீட்டில் என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். முட்டை வச்சாச்சு, அதுக்கப்புறம் சூடான பிரியாணியும் வச்சாச்சு. இது கூட ஒரே ஒரு பொருள் தாங்க மிஸ்ஸிங்கு, கத்திரிக்காய் பச்சடி. நான் செய்யலான்னு இருந்தேன், சரி ரொம்ப லேட்டாகிடுச்சு. நான் செய்ய ஆரம்பித்ததே 8 o'clock மேலே தாங்க, அதனால் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கத்திரிக்காய் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.